எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கேனுடைய டாக்டர் படத்தோடைய ரிலீஸ் தேதி தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால லாக்டவுனும் போட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்று மட்டுமே தமிழ்நாட்டில் 7000 கேஸ் வந்திருக்கு. இந்தியா ஃபுல்லாக 2,00,000 கேஸ் கிட்ட வந்திருக்கு. அதனால் எப்படியும் தமிழ்நாட்டில் லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து டாக்டர் படம் தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதை தொடர்ந்து படக்குழு இன்றைக்கி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு படம் ரிலீஸ் டேட் எப்படியும் தள்ளி போகுமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது படக்குழு கூடியூரில் வெளியிட போகிறாங்களாம். இதை தொடர்ந்து இந்த ஒரு படம் தள்ளி போணுச்சு அப்படின்னா டான் மற்றும் அயலான் 2 படத்தோடைய ரிலீஸ் தேதியும் தள்ளி போகும். ஏன்னா டான் படத்தை செப்டம்பரில் ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அயலான் படத்தை டிசம்பர். இப்போ ஒரு டாக்டர் படம் தள்ளி போணுச்சு அப்படின்னா டான் படம் அக்டோபர் அப்படி இல்லைனா டிசம்பருக்கு தள்ளி போகும். அயலான் படம் நெக்ஸ்ட் இயர் தான் வெளிவரும். அப்படின்னால டாக்டர் படத்தோட ரிலீஸ் தேதி எப்படியும் தள்ளி போகும். இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது படக்குழு அடுத்த வாரத்துக்குள்ளே அறிவிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளிவந்திருக்கு. இப்போ ரசிகர்கள் மத்தியில் எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான், டாக்டர் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போகுது அப்படிங்கிறனால. அதனால் டாக்டர் படக்குழு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டு, அதாவது 4th சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வெளியிட்டாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். பட் படக்குழு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன அப்படிலாம் வருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.